இயேசுவின் சீஷர்கள் மனுஷரை பார்த்து கேட்ட கேள்விகளில் ஒன்று கொரிந்தியர் 14:6 அந்நிய பாஷைகளிலே பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன என்று கேட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்து கிறிஸ்து சபை விசுவாசிகள் ஆன்மீக வாழ்வில் வளர்ந்து சபைக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ளவர்களாக வாழ பரிசுத்த ஆவியின் 9 வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவைகள் யாதெனில் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் செய்தல். இவைகளில் ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று அறிவுரை வழங்கினார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் எனது நண்பர் ஒருவரின் அழைப்பிற்கு ஏற்ப அவருடன் அவர் ஆராதிக்கும் ஆவிக்குரிய சபைக்கு சென்றிருந்தேன். பாடல் வேளையில் இசைக்கருவிகள் இசையுடன் சபையார் யாவரும் உற்சாகமாக பாடி தேவனை துதித்தார்கள். அடுத்து ஜெப வேளையில் அவர்கள் வித்தியாசமான அந்நிய பாஷைகளை பேசினார்கள். ஆனால் அர்த்தம் ஒன்றும் புரியவில்லை. பின்னர் வேதத்தை வாசித்த போது கீழ்கண்டவாறு அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கம் அளித்துள்ளார். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான், தேவனிடத்தில் பேசுகிறான், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சகோதரரே, ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவை உண்டாக்குவதற்காவது, தீர்க்கதரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்ல கடவன். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் என்று கூறியுள்ளார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் பெரும்பாலான திருச்சபைகளில் அந்நிய பாஷை பேசும் அறத்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள வலியுறுத்துவதை காண்கிறோம் அல்லவா? அதைவிட சபைக்கும் மற்றவர்களுக்கும் அதிக தேவையான பயன்படுத்தக்க மற்ற 8 வரங்களையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தி பரிசுத்த ஆவியின் வரங்களால் நிரப்பி பயன்படுத்தும் என்பதே நம்முடைய அன்றாட விண்ணப்பமாக இருக்கட்டும்.